அடிச்ச அடியில விக்ரம் கதறி அழுது வெளியில வந்திருப்பான்னு நினைச்சேன். இப்ப முடிஞ்சிருச்சு. அரோரா பாயிண்ட்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு சார் இன்னைக்கு. ஆனா திவ்யா சாண்ட்ரா பிரச்சனை இல்ல, நடுவுல வினோத் அடி வாங்கிட்டு போனதா செம காமெடி. அமித்துக்கு வினோத்துக்கு விழுந்தது. அரோரா கிட்ட டிஎல் செம்ம ஃபயர் போயிட்டு இருக்கு. யாருக்கு? அரோராக்கு. ஆமா, அரோரா இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கரெக்டான டைம் அண்ட் கரெக்டான பிளேஸ்ல பேசுற மாதிரி. கரெக்டா ஆர்டிகுலேட் பண்ணி பேசுற மாதிரி தோணுது. இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு அது அப்படியே போய் திரும்பி எஃப்சிஏ கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதுதான் கடுப்பு. அது கண்டினியூட்டி இல்ல. அது ஒரு பெரிய மைனஸ் அரோரா கிட்ட இருக்கு. அந்த கண்டினியூட்டி இருந்து வச்சு ஒரு கேம் ஆடினாங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். டைட்டில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒண்ணு கமருதீனை பத்தி ஒண்ணு பேசிடுறாங்க, திரும்பி கமருதீன் கிட்ட போய் உட்காந்து சிரிச்சு பேசுறாங்க. வினோத்தை பத்தி ஒண்ணு பேசிடுறாங்க, நல்ல வேலிட் பாயிண்டா இருக்கு. ஆனா திரும்பி போய் வினோத் கிட்ட உட்காந்து பேசுறாங்க, அவங்களே அதை கான்ட்ராடிக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுல அது மிகப்பெரிய நெகட்டிவ் ஃபார் அரோரா. வாங்க கணேஷ். ஸ்ரீ. ஓகே, ஸ்ரீகாந்த் சார், என் பேர் ஸ்ரீனு சிம்பிளா சார். ஸ்ரீ சொல்லுங்க ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர், தேங்க்யூ. வாங்க வாங்க, வெல்கம் ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு இதுதான், இப்ப எல்லா பேசுனதுமே இவரு ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார், நம்ம கமல் சார் பேசும்போது பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹோஸ்டுக்கு மதிப்பாது இருக்கும். இவர் வந்துட்டு ஆக்சுவலா கேட்கிறாரு, வேலிடா கேட்கிறாரு, பட் இட்ஸ் லைக் புல்லிங் த பிளேயர்ஸ் மாதிரி இருக்குல்ல சார். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து நடந்தது பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனா இருந்தவர் அமித் அவ்வளோ ஒன்றும் மோசமா பண்ணல. எஸ் தெர் ஆர் சம் ஃபிளாஸ், பட் அவ்வளோ மோசமா பண்ணல. பட் இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி புல்லிங் இந்த யூனோ கேப்டன்சி மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தவ கூட வந்துட்டு மறுபடியும் அவர் அமித்ல பேசும்போது அந்த ஜட்மெண்ட் பத்தி பேசும்போது அதே மாதிரி புள்ளி பண்ற மாதிரி பேசுறாரு. ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் யூனோ அவரும் ஒரு புள்ளி பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் கனி எதுவுமே கேட்கலையே சார். அவங்க உட்காந்து பின்னாடி என்னென்னமோ பேசினாங்க நிறையா. கனிட்ட மேபி ஃபுல் ஷூட்ல நடந்தது நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகாம இருந்துச்சா, இல்ல கனி எதுவுமே கேட்க மாட்டாரு. இது எப்படி சார், இல்ல விஜய் டிவி ப்ராடக்ட சேவ் பண்றாங்களா, ஒன்றும் புரியலையே சார். விக்ரம் பாத்தீங்கன்னா, விக்ரம் கிட்ட வந்து அது விக்ரம் பண்ணது பெரிய தப்பு. ஓகேவா? எஃப்சிஏக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பு பண்ணானோ அதே ஈக்குவலா விக்ரம் பண்ணான். ஆனா விக்ரம் இன்னைக்கு அவர் பேசினதும் நேத்து அமித பேசினதுமே நீங்க ஆமா சார், பாத்தீங்கன்னாலே தெரியும். அவன் விக்ரமுக்கு எவ்வளவு முட்டு கொடுக்குறாருன்றது தெரியுது அங்க. அவர் என்னமோ செல்லமா தட்டி கொடுத்துட்டு போற மாதிரி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நீங்க எல்லாமே கரெக்டா பண்றீங்க, இதை தவிர்த்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கே தவிர, அமித் எவ்வளவு கேள்வி கேட்டாரு, இவர் எதுவுமே பேசவே இல்லை சார். சும்மா தாஜா மாதிரி செல்ல குழந்தை தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு சார். அமித நேத்து பேசவே விடு, அவரு ஆமா தப்பு, நான் தப்பு அப்படின்னு ஒத்துக்க வச்சுட்டுல போனாரு. ஆமா சார், எனக்கு அதான் சார் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மோசமாலாம் பண்ணல. ஹி டிட் அ டீசன்ட் ஜாப் நேத்து. உண்மையிலேயே இந்த வாரம் ஃபுல்லா டீசெண்டா தான் பண்ணாரு. நிறைய இடத்துல போய் கேள்வி தான் கேட்டாரு, எல்லாமே பண்ணாரு. ஆனா இவர் பேசுனது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ஒரு மாதிரி நீ பண்ணது நான் அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு இது மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாரு. ஆனா அந்த கடைசியா அந்த குழந்தைகிட்ட அவர் பேசுனது வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஒரு பீங் ஃபாதர், அவரு அந்த குழந்தைய அட்ரஸ் பண்ணவர் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு. ஸோ இவ்வளவு மெச்சூர்டா இருக்கிற வந்துட்டு இவ்வளவு கேவலமா கேப்டன்ஷிப் பண்ணுவான்னு சொல்றதுதான் இட்ஸ் அன்அக்செப்டபிள். ஆனா அதே மாதிரி சில பேர் வச்சிருக்கிறாரு, லைக் விக்ரம், கனி. கனி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வாரமா எதுவுமே கேட்கவே இல்லையே சார். வா யார் சாம் கேட்கல சார். கேட்கலையே. ஹலோ சாம் கேக்குதா? கேக்குது சார். இல்ல இல்லைங்க சாம். ஆமா பிரேக் ஆயிட்டு இருக்கு ப்ரோ வாய்ஸ் உங்களுது. ஹலோ இப்ப கேக்குது, கேக்குது சாம். இப்ப கிளியரா கேக்குது. ஓகே சார், ஹெட்செட் ரிமூவ் பண்ணிட்டேன்.
சார் அதான் சார் இப்ப கனி இவங்கலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்களா? இப்படியே பொத்தி பொத்தி வச்சு கடைசி முடி கூட்டு போயிடுவாங்களா? எப்படி சார்? ஏன்னா அவங்க பயங்கரமாலாம் பேசியிருக்கிறாங்க பின்னாடி உட்காந்து கேவலமா. கேக்குதா? யார் பேசி கேட்கல? சாம் அபி. கேக்குது ப்ரோ, பேசுங்க பேசுங்க. எனக்கும் விட்டு விட்டு தான் கேக்குது. ஸோ நானும் என் நெட்ஒர்க் இஷ்யூ ஒன்று. ஆக்சுவலி எனக்கு ஒரு கொஸ்டின். ஸோ இன்னைக்கு லாஸ்ட்ல ஒரு 5 பேர் மட்டும் எலிமினேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது எப்போ நடந்துச்சு? வாட் பேசிஸ் தே ஒன் இட்? எனி ஐடியா? புரியல ப்ரோ, புரியலையே. எபிசோட் பார்க்கலையா? எபிசோட் லாஸ்ட்ல ஐ கெஸ் கானா வினோத், சபரி, எஃப்ஜே, சாண்ட்ரா அண்ட் கமருதீன் ஐ கெஸ். ஸோ இஃப் தே ஆர் நாட் இன் நாமினேஷன்ஸ் அந்த இல்ல நாமினேஷன்ல இருந்து சேவ் அந்த பண்ணவங்களுக்கு அந்த டாஸ்க் அது வந்து 2 வரும். ஒன்னு நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சாங்க இல்ல ஃப்ரீ பாஸ் வந்துச்சுன்னா அப்போ ஒரு டாஸ்க் வரும். வீக்கெண்ட்ல ஓ நாமினேஷன்ல இருந்து சேவ் ஸ்டாப் ஆனாலும் வருமா? ஓகே. வரும். லாஸ்ட் வீக் ஸோ இது நடந்ததுல அந்த ஃபர்ஸ்ட் டைம் டீம் இருந்துச்சு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது. ஆமா. அது ஆக்சுவலா அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஓகே ஃபுல் ஓகே அந்த ஓகே. ஃபுல் டீமையும் கொடுத்துட்டாங்க அப்படியே. அது லாஸ்ட் லாஸ்ட் வீக் வீக். வந்து அடுத்த நாள் நடந்திருக்கும். மண்டே ஓகே எபிசோட்ல வந்திருக்கும். அது ஆனா லைவ்ல வந்துச்சு அடுத்த நாள். ஓகே. ஓகே, நான் இந்த ஹாய் ஃபர்ஸ்ட் ப்ரோ. டைம் டெலிகாஸ்ட்ல பார்த்தனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஆமா. சார் இந்த வாரம் யாருமே ஹாய் ப்ரோ. பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலையே சார். எப்படி சார் கேப்டன்ஷி நடக்கும்? நேற்று பேசும்போது கமரி ஏதோ திவ்யா மட்டும்தான் இருக்கிற மாதிரி சொன்னாரு. திவ்யா வந்து பிக் பாஸோட சேர்ந்து அந்த மாதிரி லாஸ்ட் வீக் சொல்றாங்க. வந்து பட் ஆனா பெஸ்ட் போல் வச்சிருந்தாங்க சார். ஆமா இதுல பார்வதி மட்டும் 40% இருந்துச்சு. அதை கெஸ் பண்ணி நடக்கும். ஓகே. இது எனக்கும் ஷுவரா தெரியல, பட் அதுதான் சொல்லி நேற்று கமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ நானும் ஒரு கெஸ்ட்ல தான் சொல்றேன். ஓகேவா, நாளைக்கு பார்க்கலாம் எப்படி நடக்கும்னு தெரியல. நாளைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ற ஒன்னே நடக்கல, யாருமே செலக்ட் பண்ணல இந்த வாரம் ஃபுல்லாவே. இல்லை யாரோட மைக்கோ பின்னாடி பேக்ரவுண்ட் பயங்கரமா இருக்கு. யாரோட மைக்? என்னோட தான் இருக்கும். ஐடியா. ஓகே, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சாம். கேக்குது சார். இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட். நர்மதா பேசுங்க. நர்மதா. ஹாய், தேங்க்யூ. நானும் எனக்கும் அதே டவுட் தான். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு யார் கேப்டன்சி டாஸ்க் விளையாடுவாங்கன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட்டாக பார்வதி கேப்டன் ஆக்கிடுவாங்களா? ஏன்னா இல்லை பார்வதி அந்த திவ்யா கூட ஆக்குவாங்களான்னு தெரியல. ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல வேற ஏதாவது டாஸ்க் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏன்னா இல்ல மேபி பார்வதி ஆடியன்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கூட கேப்டன் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்ரி லாஸ்ட் டைம் வீக் கூட பண்ணாங்க. எவ்ரி வீக் போல் வந்து செய்கிறாங்களா? போல் வச்சு அதுக்கான ரிசல்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களா இது வரைக்கும்? இல்ல இது வரைக்கும் பண்ணல. எப்பவுமே அதை காட்டுவாங்கல்ல, ஹைலைட் பண்ணி மக்களுக்கு. லாஸ்ட் டைம் கூட சௌந்தர்யா சமைக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இது சீசன் வந்தது இல்லையா? 7ல வந்துச்சு அந்த ரெட் கார்பெட் அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். இருந்தது. அதெல்லாம் இந்த ஆனா இந்த வாட்டி சீசன்ல வாரம் போல் வைக்கிறாங்க, ஆனா ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியல. ஆக்சுவலி இந்த ஆமா. வீக் எபிசோட்ல காமிச்சாங்க, பாத்தீங்களா? அந்த போல் ஆக்சுவலா காமிச்சாங்க ஸ்டார்டிங்லயே, லைக் அந்த கொஸ்டின், ஆமா இந்த வாரம் காட்டுனாங்க. so that it will be happen, I feel. ஓகே ஓகே. ஏன்னா பார்வதிக்கு ஹவுஸ்மேட்டியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால ஸ்ட்ரெயிட்டாவே அவங்கள கேப்டன் ஆக்கிடுவாங்களா? அகைன் Yeah, சேவ் பிக் பண்றதுக்கு பாஸோட நெக்ஸ்ட் ஒன் விருப்பமும் மோர் கூட. வீக். அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியல, பட் பிபியோட விருப்பமா கூட இருக்கலாம். எப்பவுமே நடக்கிறதான, பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருமே தர மாட்டாங்க ஒரு ஸ்டோர் ரன்னருக்கு. லாஸ்ட் எங்களோட சீசன்லயே அப்படி ஆச்சு. பார்வதி ஏட்டர்ஸோட விருப்பமும் கூட. Yeah, இல்ல yeah, absolutely. ஆக்சுவலி 2 ஆப்ஷன் இருக்கலாம். ஒண்ணு பார்வதியோட பெஸ்ட் சைட் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு நப்பாசையாவும் இருக்கலாம். இல்லைன்னா வந்து இவ்வளவு நாள் வந்து இவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்தினாங்கல்ல, ஸோ ரிவெஞ்ச் எல்லாரும் மத்தவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க, எந்த அளவுக்கு போறாங்கன்னு பாக்குறதுக்காக கூட இருக்கலாமோ? I feel அது positive only, பிபிக்கு வந்து. இல்ல இந்த வாரம் கண்டிப்பா அவங்க பாசிட்டிவா தான் கொண்டு போவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் எப்படியாவது ஒரு லைம் லைட்ல நின்னுறாங்க, குட்டோ பேடோ. பார்வை தான் எப்போதும் வீக்கெண்ட்ல லைம் லைட்ல நிக்கிறாங்க. ஸோ ப்ராப்ளி லாஸ்ட் வீக் ஒஸ்டா போச்சுல, இந்த வாரம் கண்டிப்பா வந்துட்டு அவங்க கேம் பிளேயே பாத்தீங்கன்னா எப்படியாவது குட்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பக்காவா ஏதாவது பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாரம் பாத்தீங்கன்னா டிஃபர் இருக்கு, ஒரு வாரம் பேடு ஒரு வாரம் குட், அந்த மாதிரி ஆனா மாத்தி மாத்தி எடுத்துட்டு ஆனா போறாங்க. ஆனா ஆனா மக்கள் இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் அவங்க கஷ்டப்பட்டு லைம் லைட்ல நின்னது ஒரே எபிசோட்ல அரோரா இன்னைக்கு தட்டி தூக்கிட்டாங்க.
ஆமா அது சார், நீங்க அது உண்மைதான் சார், ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ. கண்டிப்பா உண்மைதான். ஆக்சுவலா பார்வதி வந்து என்னவோ பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னவோ இன்னைக்கு சாண்ட்ராவை கன்சோல் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப ஜெனுவனா பட்டுது. ஐ மீன் ரொம்ப குட் சொல்ல முடியாது. பட் ஓகே, ரொம்ப அவங்கள வந்து தூண்டி விடாம, திவ்யாக்கு அகெயின்ஸ்டா தூண்டி விடாம, அட்லீஸ்ட் கொஞ்சம் சட்டிலா நல்லபடியா கொஞ்சம் கன்சோல் பண்ண மாதிரி இருந்தது. சாண்ட்ராவும் கொஞ்சம் அமைதியான மாதிரி இருந்தது. அந்த வகையில கொஞ்சம் இன்னைக்கு விஜய் பவர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. இன்னைக்கு தூண்டி விடல, கரெக்டா? ஆமா. இன்னைக்கு இப்போ இல்ல, ஆக்சுவலா அவங்க அழறாங்கல்ல, அதனால நார்மலா பேசினா மேபி தூண்டி விட்டுருப்பாங்க. அவங்க அழும்போது அந்த அழுகை குறைக்கிறதுக்கு இதுக்கு அட்லீஸ்ட் முன்னாடி கொஞ்சம் தூண்டி விட்டுருக்காங்க பாத்ரூம்ல இந்த சூப்பர் டிக்ஸ். இல்ல அவங்க எப்பயுமே எல்லார்கிட்டயுமே இப்ப யாராவது வந்து ஒருத்தங்க பத்தி பேசினா ஆமா ஆமா அப்படிதான்ற மாதிரி அது காமனாவே அவங்க அப்படிதான் பேசுறாங்க. விக்கல் சொல்ற மாதிரி அந்த ஒரு அனாயிங்கான டோன். நம்ம ஜென்ரலா வந்து ஏன்னா அவங்க கேட்டா ஆர்கியூ பண்ண விரும்ப மாட்டாங்க. இப்போ இல்ல இல்ல நீ சொல்ற மாதிரிலாம் இல்லையே, அவங்க அப்படி கிடையாது எல்லாம் சொல்ற அளவுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இன்னும் யார்கிட்டயும் பழகவும் இல்ல மோஸ்ட்லி. அதனால மேபி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாம்மா வியானாவா இப்படிதான், சாண்ட்ராவா இப்படிதான், திவ்யாவா இப்படிதான்ற மாதிரி யார் அவங்ககிட்ட என்ன பேசினாலும் அதை அப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா ஆமான்னு சொல்லி அப்படியே அவங்க என்ன சொல்றாங்கன்ற விஷயங்களை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்களோன்னு கூட தோணுது. இந்த வாரம் என்ன ஃபேமிலி வீக் தானா? கண்டிப்பா ஃப்ரீ ஸ்டார்ஸ் தான் வைப்பாங்களா? எனக்கு தெரியலைங்க, நாளைக்கு தான் தெரியும். இந்த Okay. வாரம் ஒர்க் ஏன்னா அடுத்த வாரம் வைப்பாங்க, இந்த வாரம் வைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கும், இந்த வாரம் கண்டிப்பா இருக்காது. இது 11th வீக் தானே. இந்த வாரம் நல்ல ஒரு பிசிக்கல் டாஸ்க். லாஸ்ட் சீசன்ல செங்கல் வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி டாஸ்க் மாதிரி ரொம்ப ஹெவியா வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பேர் போயிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா எனக்கு தெரிஞ்சு பிசிக்கல் டாஸ்க் நல்லா பண்றவங்க மாதிரி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான டாஸ்க் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்றேன், இந்த வாரம் கண்டிப்பா அது கான்ட்ரவர்சி டாஸ்க் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் அதாவது 12th வீக் வந்துட்டு ஃபேமிலி டாஸ்க் இருக்கும். சரி, ஒருத்தவங்க பேசும்போது அவங்க ஃபுல்லா முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஓகே நீங்க சார், சாரி சார். அதான் இந்த வாரம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வச்சாங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது குரூப் இவங்க யாருமே ஒருத்தர் பத்தி பேசிக்கிறதோ டிஸ்கஸ் பண்ணிக்கவும் மாட்டாங்க, ஒரு குரூப்பாவே சேர மாட்டாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் குரூப் கேம் மாதிரி வச்சு ஏதாவது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே எப்பவுமே இண்டிவிஜுவல் கேம் தான் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து வச்சாங்கன்னா அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு குரூப்பா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஏதாவது பண்ற மாதிரி வச்சாங்கன்னா கொஞ்சம் நம்ம ஷோ பார்க்குற மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அவ்வளோதான் என்னோட பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. எனக்கு ஹாய் ஹரிஷ் ப்ரோ. வணக்கம் அபி. ஹாய்ண்ணா. வணக்கம் ஹாய் வணக்கம். ஹரிஷ் ப்ரோ. ஹலோ வணக்கம் சாம். வணக்கம் வாங்க வணக்கம். அரோரா, என்ன எனக்கு வாங்க அரோரா. ஹரிஷ்ண்ணா என்ன எனக்குலாம் சொல்ல மாட்டீங்களா? பாத்துக்க விடுங்க. விக்னேஷ் வணக்கம். இல்ல, யார் என் நான் பேர் தான் அரோரான்னு சொன்னது? தருண். ஓகே ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் பேசுறேன். சரி, நம்ம மத்தியானம் பேசுனது இன்னைக்கு கிளாரிட்டி கிடைச்சதா நான் சொன்னது? ஓகே. ஆமா இது அக்ரீட். இது கன்வின்சிங்கா இருந்துச்சு அவங்க சொன்ன பாயிண்ட். எஸ் அதே பாயிண்ட் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் 2-3 நாளா. நான் சொல்லும் போது கேட்க நல்லவங்க மாட்டீங்களே. கருத்து லேட்டா தான் போய் சேரும் சாம், அரோரா மாதிரி. ஓகே. நான் ஹரிஷ் ப்ரோட்ட ஒன்று கேட்கணும், அப்புறமா வர இன்டர்ன் வரும்போது கேட்குறேன். அடுத்து யாரு? என்ன ஹரிஷ்ண்ணா டாப் 5 கன்ஃபார்ம் போலையே. டாப் 5 நான் வின்னர் டைட்டிலே கன்ஃபார்ம் ஆனா கண்டினியூட்டி இருந்தா டைட்டிலே கன்ஃபார்ம். இவ்வளவு நேரம் நான் பாரு, நான் என்ன சொன்னேன் வந்தோடனே கேட்கலையா விக்னேஷ்? தூங்கிடுறான் நான் பேசும்போது இந்த பையன். நீங்க பேசினாலே தூக்கம் வருது ப்ரோ. நான் என்ன சொன்னேன் விக்னேஷ், சொல்லு பார்ப்போம். கண்டினியூட்டி விக்னேஷ் தூங்கிட்டு தானே? வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு பேசிடுறாங்க, அதை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி அவங்களே திரும்பி போய் எஃப்ஜே கிட்ட உட்காந்து பழகுறாங்க, பேசுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அது கான்ட்ரடிக்டா போயிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க பேசணும்னே பேசுற மாதிரி ஒரு 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 பிம்பம் வெளியில கிரியேட் ஆகும். அது வந்து நல்லது இல்லைன்னு சொன்னேன் நான். அளவுக்கு அந்த கண்டினியூட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா டாப் 3 என்னை பொறுத்த வரைக்கும். அது இன்னைக்கு கிடைச்ச அந்த ஃபயர் மொமெண்ட்டை அவங்க வந்து அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு கண்டினியூட்டியில் எல்லாரையும் எஃப்ஜே பார்வதி அடித்த மாரி அதை கண்டினியூவாக மற்ற பிளேயர்ஸ்கிட்டையும் காமிச்சாங்க அப்படின்னா இன்னும் வின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்களா இல்ல கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களா? அது வாட் கன்சிஸ்டன்சி சார். ஓகே. நீ என்ன வேணா வச்சுக்கோயா. இல்ல அது நீங்க ஓட்டு போடுறது ஃபயர் விடுறதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய சாம் ஹேண்ட் opinion. ரைஸ் இருக்கு பாருங்க. நான் அது நீங்க தான் பார்க்கணும். சரி அப்ப கோவஸ்ல இருங்க. நந்தினி பேசுங்க சாம் நந்தினி. அரோரா ஆர்மினா சொல்லிட்டுங்க, நாங்க வரல. இதுக்கப்புறம் ஸ்பேஸ்க்கு. So, இன்னைக்கு இது என்னங்க episode இப்படி first ஓப்பனா த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் எஃப்ஜே ஆர்மினா வருவாரா? FJ-யோட வைப் வந்துருச்சு போல யாருக்கும். இல்ல இருங்க, எஃப்ஜேக்கு இங்க 2 பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. My God, okay. So, திடீர் புயல் வந்து அப்படிதான் ஃபயர் பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகே, இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு விக்ரம்க்கு செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் அவர் வந்து இந்த டாஸ்க் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு. பட் இன்னைக்கு அவருக்கு கொடுத்த ரிட்டர்ன் வந்துட்டு ஆதிரி அண்ட் எஃப்சி கேஸ்ல கொடுத்துட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. இந்த இத்தனை வாரங்கள் விக்ரம் எதுவுமே சொல்லல, இந்த வாரமாவது அட்லீஸ்ட் லைட்டா ஏதோ பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஓகேவா இருந்தது. அண்ட் கிரிட்டிசைஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல விக்ரமால. விஜேஎஸ் கொடுத்த கிரிட்டிசைஸே நார்மலா ஏற்றுக்க முடியல. சுபிக்ஷா மேட்டர்ல அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ். அது அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதனாலதான் பாரு கிட்ட வந்துட்டு செகண்ட் பிரேக்ல வந்துட்டு அந்த அனாயிங் அப்படிங்கிற மாதிரி மேட்டர் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு. அவருக்கு நெகட்டிவிட்டி வந்துருச்சு, நீ மட்டும் ஏன் நெகட்டிவிட்டி வாங்கக்கூடாது, நான் உன்னையும் வச்சு செய்வேன் வீக்கெண்ட் எபிசோட்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பாருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் எஃப்ஜே வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஆட்டிடியூடு கம்சமாக தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் விஜேஎஸ் கிட்ட அதை ரிசீவ் பண்ற பிளேஸ்ல அவரோட பிஹேவியர்ஸ் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் குட். அப்புறம் அந்த கான்வர்சேஷன்ல ஏதோ நான் ஒரு ட்வீட் பார்த்தேன், ரசிகன் ரோ யாரோ போட்டிருந்தாங்க, அவன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. அது உண்மையான்னு தெரியல, ஃபேக்ட் என்னன்னு தெரியாது, நம்ம பேச முடியாது. அரோரா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது. அண்ட் வேற என்ன ஆச்சு இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் நேற்று எபிசோட்ல வந்து பாரு பேசல, இன்னைக்கு வந்துட்டு பேசணுங்கிற மாதிரி நிறைய பேர்த்த ஐ மீன் எஸ்டே விக்ரமெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருந்தது. அவளோட வாயை கட்டுப்படுத்த முடியல, இன்னைக்கு பேசணுன்ற மாதிரி அங்கங்க அப்படி பேசிட்டா. அண்ட் திவ்யாவோட ஃபைனல் திங்ஸ் என்னன்னு தெரியல, எபிசோட்ல ஏதோ கட் பண்ணிருக்காங்க சாண்டாவோட கான்வர்சேஷன். அது லாஸ்ட் அவங்க ஏதோ சம்திங் ட்ரை பண்றாங்க, அன்வான்டா எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அதே எபிசோட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் சாண்டா அண்ட் திவ்யாவுக்கு கண்டிப்பா ஃபைட் வர போகுதுங்கிறத முன்னெச்சரிக்கையா நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஒன்றும் வேற என்ன ஆச்சு இன்னைக்கு? ஓகே தான் இன்னைக்கு எபிசோடு. பட் கேஸ்ல வந்துட்டு வினோத் நல்லா சூப்பரா பண்ணாரு காமெடியா. அவரை பிடிச்சி ஏன் திட்டினாங்கன்னு தெரியல. வியானா அண்ட் தானா வினோத் ஜட்ஜஸா இருக்கும்போது கூட இந்த டீ விஷயத்துல ஜட்ஜ்மெண்ட்டும் ப்ராப்பரா தான் கொடுத்தாங்க. லைக் பாருக்கு அகேன்ஸ்டா தான் கொடுத்தாங்க. பட் அதுலயும் ஏன் பாரு கண்டுபிடிச்சி வினோத்தை டார்கெட் பண்ணலன்னு தெரியல, என்ன அஜெண்டா செட் பண்ண ட்ரை பண்ணலன்னு தெரியல. அந்த பாரு இதுக்கு மேல வந்துட்டு கம்பெனிட்ட பேசாம வினோத் பாரு கம்பெனி 3 பேருமே இண்டிவிஜுவலா பே பண்ணா அப்படின்னா பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்கதான் இது வரைக்குமே வந்துட்டு இண்டிவிஜுவலா அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி பிளேஸ் பண்றாங்கிறது போல்டா பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே. ஒருத்திட்ட மட்டும்தான் டார்கெட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல, ஏதாவது பிரச்சனை வந்து அவங்ககிட்ட கண்டிப்பா இந்த ஆர்குமெண்ட் வந்து பிளேஸ் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும். ஸோ இதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்க 3 பேருமே டாப் 5ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அரோடாவோட பிளேஸ் இன்னைக்கு சூப்பரா இருந்தது. எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஸ் பண்ணது ஐ என்ஜாய் இட் லிட்டரலி. அரோரா வந்துட்டு பேசும்போது அவங்க எப்பவுமே ஆர்குமெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வைப்பாங்க, அது பிடிக்கும். இன்னைக்கு ஆனால் எஃப்ஜேவை செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவன் வந்து ஆதிரி வந்துட்டு இந்த ஷோக்கு உள்ள வந்ததே வந்துட்டு பிபி பிளான் பண்ணி அனுப்புனதே வந்து அவளோட இதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா விக்ரமும் எஃப்ஜேவும் சேர்ந்து அந்த கண்டென்ட்டே பிளாக் பண்ணிட்டாங்க. நான் இது ப்ரொமோ வரும்போதே சொல்லிட்டேன், இன்னைக்கு கண்டென்ட் பிளாக்கா விக்ரம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே இன்னைக்கு அந்த வந்து வச்சு செஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அன்னைக்கு பிபியோட பிளானே வந்துட்டு ஆதிரி வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும் எஃப்ஜே பத்தி. அண்ட் எஃப்ஜே கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது, இது வந்து ஒரு ஆர்குமெண்ட் போகணும் அப்படிங்கிறதுதான். இது ரெண்டுமே அதை பண்ண விடாம விக்ரம் வந்து பண்ணது வந்துட்டு ரொம்ப அவன் ஏதோ பெரிய மாஸ்டர் மைண்ட் போட்டு சாதிச்ச மாதிரி. ஆனா அப்ப ட்விட்டர்ல எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு. இது எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இது கண்டென்ட்டே பிளாக் பண்ணிட்டா இதுக்கு ஃபயர் விட்டீங்க என்னோட தாட் இருந்தது. பட் இப்போ வந்து அதுக்கு ரிட்டர்ன் வந்து சேனல் வந்து இது பண்ணிடுச்சு. அது ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் எஸ்ஜோவி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க விஜேஎஸ். நீ அப்போ இது வரைக்கும் நீ தோத்துட்ட, நீ ஆனா ஜெயிச்ச மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருந்த, பட் அப்படி பண்ணதெல்லாம் மறைஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி விஜேஎஸ் எக்ஸ்போஸ் பண்ணது
ஐம் சோ ஹாப்பி. கம்போதரி பார்வி இவன் எக்ஸ்போஸ் பண்ணா, இப்ப ஹோஸ்டே இவன் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இவ்வளவு நாள் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. வியானாவோட எலிமினேஷன் ஐ எம் சோ டிசப்பாயிண்டட். அந்த பொண்ணு டாப் 10லயாவது வந்துருக்கணுங்க மற்ற கண்டஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. டாப் 5ல வர வேண்டிய கண்டஸ்டன்ஸ் தான். பட் 2 வீக்ஸ் ட்ராக் மாறதுனால எஃப்ஜேவை வெளியேறதுக்கு இவளை வந்து ஒரு கார்டா யூஸ் பண்ணிட்டாங்க. ஐ சோ டிசப்பாயிண்டட். ஆனா கியூட் அவ. சம்டைம்ஸ் வந்துட்டு அவன் நல்லா தான் ப்ளே பண்ணா, போல்டா பிளேஸ் பண்ணா பாயிண்ட்ஸ் எல்லாமே. அரோராவை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டர் தான். இத்தனை வாரங்கள்ல நான் சொல்றேன். அரோரா வந்து இந்த கடைசி 2 வாரங்கள் கொண்டாங்க. பட் இத்தனை வாரங்கள் அந்த பொண்ணு நல்லா தான் பண்ணான். பட் கொடுத்துருக்கலாம். மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்கும்போது இவன் போனது ஐ எம் சோ டிசப்பாயிண்டட். ஓகே, தட்ஸ் இட். தேங்க் யூ. சாம் ஒரே ஒரு பாடல் வரி பாடிக்கலாமா? இல்ல ஒரே நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். வியானா வந்து வெளியில எடுத்ததுக்கான ரீசனுமே எஃப்ஜே வெர்சஸ் ஆதரை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரீசனுக்காக தான் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல என்ன அஜெண்டா அவங்க செட் பண்ண நினைக்கிறாங்க? அப்போ கேர்ள்ஸ் வச்சு ப்ளே பண்ற பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க. லாஸ்ட் வீக் சீசன் அப்படிதான். தர்ஷிகா வெளியே போனதுமே எனக்கு ரொம்ப அடிச்சான். ரொம்ப சூப்பர் பிளேயர். அவன் வெளியே போயிட்டா, அவன் விஷால் வந்து அவன் டாப் 5ல பண்ணலாம். இப்ப இவனும் அது இந்த சீசனும் அதே மாதிரிதான். இவன் போயிட்டா எஃப்ஜே வந்து டாப் 5ல போயிடுவான். இப்படிதான் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. எதுக்கு இப்போ பொண்ணுங்க மட்டுமே எல்லா சீசன்லயுமே அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க? அவ பசங்க வந்து ப்ளே பண்ற கேம் எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்ல, பொண்ணுங்க தான் பிளேம் எடுத்துக்கணும், பொண்ணுங்க தான் விக்டிமா இருக்கணுங்கிற மாதிரி எதுக்கு இந்த டிவி கொண்டு போறாங்கன்னு சொல்லி எல்லா சீசன்லுமே ரொம்ப பேட். ஓட்டு இல்லைன்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்க இப்போ நரேட்டிவா செட் பண்றாங்க. வியனா ஓட்டு இல்லாம கூட இருந்திருக்கலாம் ஜென்யூனாவே. அவங்களே ஒத்துக்கிறாங்க நான் லாஸ்ட் 2 வீக்ஸ் நல்லா விளையாடலன்னு சொல்லிட்டு. அது போன வந்து நீ லாஸ்ட் 2 வீக்ஸ் நல்லா விளையாடனா பரவாயில்ல, முதல்ல 6 வாரம் நீ நல்லா விளையாண்ட அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்களே டிசைடும் பண்ணி ஓகே நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஆனா நம்ம அதை அக்செப்ட் ஸ்ட்ராங்கா பண்ணிப்போம். இன்ட்யூஷன் சொல்லலாம், நான் இந்த வாரம் எலிமினேட் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு. அதே மாதிரி அவளோட ஓகே இன்ட்யூஷன் ரைட் ஆயிடுச்சு. ஓகே. ஹரிஷ் ப்ரோ ஓகே ஏதோ ஒன்று ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. பேசணும்னாங்க. கணேஷ் இல்ல பேசவே இல்லை, எனக்கு அதுக்கப்புறம் பேசுங்க. எனக்கு அதான் அந்த ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டுல இந்த பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையிலேன்னு வரும். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே கணேஷ் பேசுங்க. கணேஷா தருணா? கணேஷ் பேசவே இல்லைங்க, அவர் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தாரு. ஓகே ஹேண்ட் ரைஸ் காமிக்கல எனக்கு, அதனால தான் கேட்டேன். கணேஷ் இல்ல நான் ஃபர்ஸ்டே வந்து அந்த ஒரு கொஸ்டினுக்காக தான் மெயினா வந்தேன், எதுக்கு அவங்க அந்த 5 பேர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது காட் கிளாரிஃபைட். ஓகே ஓகே பட் யா, எபிசோட் வைஸ் நத்திங் மச் ப்ரோ. ஓகே. இட் வாஸ் ஓகே எபிசோட். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது பேசும்போது டிஸ்கஷன் இருந்தா இல்லை. ஓகே. தேங்க்ஸ். தருண் 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 அப்புறம் ஹரிஷ் ப்ரோ ஆர் அனந்த். நடராஜன். இல்ல ஹரிஷ் பேசி முடிச்சதுக்கு பேசுறேன். அது என்ன டெய்லி தருண் வந்து ஹரிஷ் பேசணும்னு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றீங்க? வாட் இஸ் தருண் ஆர்டர்ல தான் போகணும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்பேஸ், உனக்கு தெரியல, நீ ஃபர்ஸ்ட் பேசு. ஆமா ஆமா சாம்லாம் அவ்வளவுதான். நான் நாளைக்கெல்லாம் அப்புறம் உங்களுக்கு ஸ்பீக்கரே கொடுக்க மாட்டாரு. பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லைங்க, எனக்கு பேசுறதுக்கு எதுவும் தெரியல, அதனாலதான் அவர் பேசணும். நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரியும், வாயாலேயே சொல்ல வைக்கணும்டா. ஓகே ஓகே கூல் கூல். வேற யாராவது எனக்கு முன்னாடி வந்தவங்க இருந்தாங்கன்னா பேசுறீங்களா? நான் பேசுறேன். அனந்த் இருக்காரு. ஓகே ஓகே அனந்த் பேசு. Hi Ignis bro. Hi BI Sam. Hi Harish bro. ஆக்சுவலா நான் ஒரு 3 பேர்த்த பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா, அரோரா, அப்புறம் பாரு, விக்ரம், இந்த எல்லாரை பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அரோரா பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எப்படி வந்து எஃப்ஜே வந்து இது மாதிரி ஆதிரே வந்து இது மாதிரி திரடன் பண்ணாரு செஞ்சாரு அப்படின்ட்டு வந்துட்டு எப்படி போட்டு உடைச்சாங்களோ, அதே மாதிரி கம்ருதீன் அவங்கள எவ்வளவோ வாட்டி ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன் கம்ருதீன் பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க? சரி, இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் செகண்ட் வந்து சாண்ட்ராட்ட போகணும் அப்படின்னா, சாண்ட்ரா வந்து இந்த வீக்கெண்ட் ஆனாலோ இல்லை வீக் ஸ்டார்டிங்லயோ யார் எந்த ஒரு பாயிண்ட் வச்சாலும் செஞ்சாலும் ஏன் உடனே அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க? ஆப்போசிட் பாயிண்ட் வைக்கலாமே, போல்டா பேசலாமே. ஸோ அவங்க இந்த மாதிரி அழுகிறது செய்யறது எல்லாருக்கும் பாக்குறப்ப செய்யறப்ப வந்துட்டு அவங்க வந்து ஒரு வீக்கர் கண்டஸ்டண்டாக காமிக்காதா? எல்லாரும் இதை ஒரு ரீசனா வச்சு பண்ணலாமே, ஏன் பேசலாமே. ஏன் திவ்யா பேசினா யாரு பேசினாமே, அது ஏன் கத்தி பேசணும்? ஏன் வந்து ஒரு இது பாயிண்ட் ஒரு இதா வைக்காம உடனே அந்த இடத்துல விட்டு அழுது செஞ்சு போறது வந்துட்டு அது அவங்க வந்துட்டு வீக்கா காமிக்காதா? பாக்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு
என்னடா அவங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு இது வராதா? ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்த சாண்ட்ராக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்துச்சுன்றது தெரியும். ஸோ அதே இது அவங்க அப்படியே கீப்பப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே அது ஒரு இதா போயிருந்திருக்குமே. நார்மலாவே எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ். லைக் நம்ம பாக்குறவங்களுக்கு நமக்கு யாரு பிடிக்கலையோ அவங்களோட ஒருத்தவங்க போய் சேர்றப்ப அவங்களையும் பிடிக்காத மாதிரி தான் போகும். ஸோ நான் ஸ்பேஸ்ல நான் சொன்னப்பே வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பாரு கூட உட்காந்து பாரு கம்ருதீன் அந்த கேங்கோட வந்து உட்காந்து பேசுறப்ப செய்யறப்ப அங்கேயே வந்துட்டு அவங்கள ஒரு சில விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல செய்யல அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணலாம். ஆனா வந்துட்டு அவங்க அங்க ஸ்டாப் பண்ணாம செய்யாம வெளியில வந்து வீக்கெண்ட்ல வந்து பேசுறது செய்யறது வந்துட்டு ஒரு குட் நேம் வந்துட்டு ப்ளே பண்றாங்களா, இல்ல என்ன ரீசனுக்காக அவங்ககிட்ட அங்க அந்த இடத்துல போட்டு உடைக்காம ஏன் இங்க வந்து சொல்லணும் பேசணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ அவங்க கம்மிங் வீக் ஒரு போல்டா திவ்யா மேபி அவங்க ஒரு இதா எடுத்துக்கலைனாலுமே மற்ற கண்டஸ்டண்டோட பேசுறது செய்யறது ஒரு இதா ஃபர்ஸ்ட் வீக் வந்த சாண்ட்ரா மாதிரி இருந்தாங்க ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அதை என்ன அவங்களுக்கு 2 more வீக்ஸ் வந்துட்டு அவங்கள கொண்டுட்டு போகும். இப்ப உட்காந்து அந்த சட்டையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தா அடுத்த வாரம் சட்டையோட போற மாதிரி தான் அவங்களோட சுச்சுவேஷன் இருக்கும் போகும் அப்படிங்கிறது என்னோட இது. இல்ல அது அண்ட் திவ்யா கூட உட்காந்து அவங்க அந்த இஷ்யூவை வந்து சார்ட் அவுட் பண்ணி கிளாரிஃபை பண்ணலன்னா அவங்க கேமுமே ஆட மாட்டாங்க. வேஸ்ட் அவங்க வேஸ்ட் வந்து லக்கேஜ் தான். கரெக்ட் ப்ரோ. ஸோ ஏன்னா லாஸ்ட் வீக்ல இருந்துமே யார்கிட்ட போய் சொல்றாங்க, இன்னும் வந்துட்டு ரம்யாட்ட இல்லை எல்லார்ட்டையுமே உட்காந்து சொல்றாங்க சம்மந்தப்பட்ட பர்சன்ட்டா இதுதான் அப்படிங்கிறத இது பண்ணி பேசிட்டு போயிடலாமே. அது ஏன் எனக்கு என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு அசம்ஷன் தான், சாண்ட்ராவோட அசம்ஷன் தான். மேபி அது பிகாஸ் ஆஃப் த பொசசிவ்னஸா கூட இருக்கலாம், ஹஸ்பண்ட் மேல உள்ள பொசசிவ்னஸா கூட இருக்கலாம். பட் ஆனா அந்த ஒரு கேரக்டர் அசாசினேட்னு சொல்ல முடியாது. அது தெரிஞ்சுக்காம அவங்க, ஏன்னா 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு தான், அதை அவங்களுக்கு 2 பேருக்குள்ள பேசி கிளாரிஃபை பண்ணாம அதை ஒரு பேகேஜா எடுத்துட்டு போனாங்க செஞ்சாங்க அப்படின்னா திவ்யா அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நீ பேசினா போ அப்படின்ற மாதிரி. பட் ஆனா அது ஆனா சாண்ட்ரா வந்துட்டு அப்படிதான் அது திவ்யா விட மாட்டாங்களே, பேசினா பேசாத போனா விட மாட்டாங்களே. திவ்யாவும் அந்த பக்கம் போய் பேசிட்டு தான் இருக்காங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. அவங்க அப்பா இறந்ததை பத்தி பிரஜன் பேசினது அது எல்லாமே சோகமா இருந்ததை பத்தி எல்லாம் கனிக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் அங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ திவ்யாவும் வந்து அங்க செயின்ட்லாம் கிடையாது. ஹானஸ்டா அவங்களும் இதை சார்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கல. ஏன்னா திவ்யாவுக்கும் ஒரு ஈகோ இருக்கு, அப்படியெல்லாம் நான் போய் கெஞ்சி பேசணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால தான் திவ்யாவும் இருக்காங்க. ஸோ மியூச்சுவலி அவங்க 2 பேருக்கும் பேசிக்க வேணாம்னா பேசிக்க வேணாம், பேகேஜ் இருக்கட்டுமானா இருக்கட்டும். அந்த கேம்ல வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பேகேஜ் இருக்க வரைக்கும் தான் அந்த கேம்குள்ள அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. பேகேஜ் இல்ல, எல்லாரும் சில்லா தான் இருக்காங்க அப்படின்னா வியன்னா மாதிரி வெளில அமைச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கிறது கூட எனக்கு ஓகே தான். கரெக்ட் அபி. நான் வந்து திவ்யா வந்து ரொம்ப இதா உள்ளவங்க, சாண்ட்ரா தான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அது அவங்களோட கேமை வந்து பாதிக்காத மாதிரி அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதான் சொல்றேன். அவங்களுக்கு திவ்யாட்ட கிளாரிஃபை கொடுக்க விரும்பல அப்படின்னா ஓகே ஃபைன். பட் ஆனா அவங்களோட கேம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே. லாஸ்ட் வீக் நீங்களே சொல்லுங்க, லாஸ்ட் வீக் அந்த கோட்டாஸ்க்குலாம் அந்த ஜட்ஜா உட்காந்ததை தவிர வேற எங்கேயுமே வந்துட்டு அவங்க ஒரு இதா தெரிஞ்ச மாதிரி இல்ல. பட் இதே லாஸ்ட் மாதிரியே வீக்ல இருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல அதை தவிர வேற டாஸ்க் இல்ல. உங்களுக்கு யாராவது லாயரா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் பண்ண முடியும், உங்களுக்கு யாராவது வந்து ஜட்ஜா கொடுத்தாதான் பண்ண முடியும். உங்க கேஸ பிக் பாஸ் கொண்டு வந்தாதான் அங்க கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது என்ன பெருசா ஷைன் பண்ணிட முடியும்? இப்ப விக்ரம் இவ்வளவு பெருசா தெரிஞ்சாரு போன வாரம்னா விக்ரமுக்கு 3 கேஸ் கொடுத்தாங்க. அமித் அவ்வளவு தூரம் தெரிஞ்சாருன்னா அமித் 2 கேஸ்க்கு லாயரா இது ஜட்ஜா இருந்திருக்காரு. வினோத் 2 தடவை ஜட்ஜா இருந்திருக்காரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரம்யாக்கு இருந்ததா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வியானாக்கு இருந்ததா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சாண்ட்ராக்கு இருந்ததானா இல்ல. அப்ப எப்படி பிளேம் பண்ண சாண்ட்ராக்கு முடியும்? அவங்க கொடுத்த கரெக்ட் அபி. சாண்ட்ராக்கு கொடுத்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்துட்டு அவங்க ஒரு இதா வந்துட்டு இது பண்ணிக்கிட்டே இல்லை. சரி, ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இங்க கிடைக்காது. பட் அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியுமா? ஏன்னா இங்க ஆள் அதிகமா இருக்காங்க. நீங்க சொல்றத கம்ப்ளீட்டா நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா விக்ரம் நல்லா பேசினால தான் எல்லாரும் விக்ரம சூஸ் பண்ணாங்க, சபரியை சூஸ் பண்ணாங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பட் அந்த ஒரு இது அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு இது வர்றப்ப அங்க அவங்க இது பண்றது ஸ்கோர் பண்றதுக்கு பார்க்கலாம். அது ஓகே, அது டாஸ்கை தாண்டி இன்னும் இங்கிட்ட வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தனியாவே போய் உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஸோ அவங்க இப்ப வெளியில நீங்க தெரியணும்.
இப்போ இவங்க தனியா உட்கார்ந்ததையும் அந்த சட்டை வச்சு சுத்திக்கிட்டு இருந்ததையுமே நோட் பண்ணி நம்ம பேசுறோம்ல, ம். அப்ப அதுவே ஒரு கேம் தானே? அது கேமா அபி இருந்தாலுமே உள்ள அது அடிக்குது எனக்கு. அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்ல வரீங்களா? இப்ப அபி இல்ல இப்ப நீங்க அவங்க சாப்பிட்டீங்களா? சட்டையை வச்சுட்டு எதுவுமே பேசாமலே இருந்தா காஃபி கீஃபி ஃபைனல் ஏதாவது போயிடலாமா? குடிச்சுக்கோங்க. எது என்ன சொன்னீங்க க- ஹரிசம்? க- க- என்ன இல்ல நான் இல்ல சொன்னேன். புல் அரிச்சிருச்சுங்க. நீங்க பேசணும்னு அப்படியே அந்த அந்த சதுரங்க வேட்டை படத்துல அவன் சொல்லுவான், அந்த ஆதிபீடத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி நின்னா அந்த மாதிரி. யோ இதெல்லாம் எங்கேயா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தது இல்லங்க. அபி இப்ப பேசுறோம்ல. இல்ல ஸ்பேஸ்ல ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. இல்ல சாண்ட்ரா இல்ல கரெக்ட். என்னங்க? சாண்ட்ரா என்ன கேம்னு ஸ்பேஸ்ல ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. தப்பு அதான் போய் அதான் பாருங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் அனந்த் பாயிண்ட். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் தாங்க, அவங்களுக்கு ரைட் வந்து சரி. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றீங்களா? இந்த திவ்யா கூட இருக்கிற பிரச்சனையை அவங்க பேசி சார்ட் அவுட் பண்ணியிருந்தாங்களே, அதுவே பெரிய கண்டென்ட்டா போயிருக்கும். நோ 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 100%. அதுதான் கண்டென்ட்டே இல்ல. ஆ, நோ 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 ம், நோ ம். நோ அது கண்டென்ட்டே இல்ல. திவ்யா கூட பேசி முடிச்சுட்டா அதோட சாப்டர் இந்த முடிஞ்சிருச்சு. வீக் எங்களுக்கு அந்த அந்த கண்டென்ட்டை டிராக் சட்டையை பண்ணணும். தூக்கி போட்டு அவங்க ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணல அப்படின்னா எங்களுக்கு வேலை வந்து அவங்க திவ்யாவை பொழக்கிறது மட்டும்தான். அவங்க திவ்யா கூட உட்காந்து பஞ்சாயத்து பண்றது கிடையாது. புரியுதா சாம்? நாங்க அதை வச்சு கண்டென்ட் பண்ண மாட்டோம். அதை பஞ்சாயத்து இல்லைங்க, வச்சே கண்டென்ட் பொழக்கணுங்க பண்ணுவோம். திவ்யாவை. அதுதாங்க நானும் சொல்றேன். அது பொழப்போம், வேற மாதிரி பொழப்போம். எப்படி இது பொழப்பீங்க? இது அழுதுகிட்டே பஞ்சாயத்தை எப்படி பொழந்து முடிக்கிற மாதிரிலாம் இல்ல. அது பொழக்கறதுக்கு இன்னைக்கு வர அழுவோம். ஆப்பர்ச்சுனிட்டியை இங்க கூட பாருங்க, இல்ல. இருங்க அந்த இருங்க ஒரு படத்துல இருங்க அஜித் அழுதுகிட்டே அப்படியே இருங்க சிரிப்பாரு அப்படி பாருங்க, அந்த இருங்க மாதிரிதான். இருங்க இருங்க காஃபி கீஃபி ஏதாவது குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு பொழக்கறதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சோன்னு அதை கூட இக்னோர் பண்ணிட்டு அழுதுகிட்டே போனாங்க. காதை பொத்திக்கிட்டு போறாங்க. என்ன இது? ஆஹ் அததான் நான் சொல்ல வரேன். சோ அவங்களுக்கு கிடைக்க இல்லங்க, மாட்டேங்குதுன்னு பிடிக்க சொல்றீங்க, அதை பேச அவங்க பேசலாமே. இல்ல ஆனந்த், பேச இப்படி எல்லாம் முட்டு பிடிக்கலன்னா கொடுக்க காதை கூடாது. மூடிட்டு போயிடலாம். இல்ல பேச பிடிக்கலன்னா காதை மூடிட்டு போலாம். சீசன் 7ல கூட இது ஒருத்தங்க இப்படி பிக் காதை பாஸ்ங்க, மூடிட்டுலாம் இது போனாங்க. பிக் பாஸ்ங்க. இது ஞாபகம் இருக்கு. எங்க பிக் பாஸ்லயே இந்த மாதிரி பிடிக்கலன்னா காதை மூடிட்டுலாம் போயிருக்காங்க எல்லா சீசன்லயும். அப்புறம் என்னமோ சாண்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் புதுசா கொடுக்கலன்னு இதை சொல்லக்கூடாது. கண்டுபிடிச்ச மாதிரி அப்புறம் சொல்றீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி வேற. இப்ப அவர் டாஸ்க்ல சார் எது தெரிஞ்சாருன்னு இல்ல சாம் பாயிண்ட்ஸ் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு குழப்பக்கூடாது. டிபேட்ல போலாம். அபி நம்ம பாயிண்ட்ஸ் முடிச்சுக்கலாம், அப்புறம் ஒரு இஷ்யூவா எடுத்து டிபேட் எல்லாருமே பண்ணுவோம். ஓகே சரி, ஓகே. நான் லாஸ்டா மட்டும் இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே. இப்ப வீக்கெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்றப்ப யாரெல்லாம் ஃபைனல் கொண்டுட்டு போகணுமோ, இல்ல யாரெல்லாம் அந்த டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும், அந்த டாப் 5 டாப் 6 வரைக்கும் கொண்டுட்டு போகணுமோ, அவங்களுக்கு மட்டும் ஒரு எப்படி சொல்றது, ரோஸ்ட் பண்றதா, ரோஸ்ட்ன்ற மாதிரி சொல்லாம அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கறது. நீங்க இதெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி அந்த போக போற பர்சன்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி சொல்றாங்களா? லைக் நான் விக்ரம், பாரு, அரோரா, கானா, வினோத், ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும் எடுத்து நான் மேபி நான் ஒரு சில பேரை விட்டுருந்துருக்கலாம். அதுக்காக நான் அவங்க எல்லாம் வருவாங்களான்ற மாதிரி நான் இருக்கு. நீங்க அப்படி எதுவும் எடுத்துக்காதீங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லாரையுமே வந்து அமைதியா உட்கார வைக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்குமே கொடுக்கலாமா? இப்பெல்லாம் நேற்றுக்கெல்லாம் பார்த்தா கனி ரொம்ப மேபி 1 hour எபிசோட்ல காமிச்சப்பதில்ல, கனி ரொம்ப பேசின மாதிரியே இல்லை. கடைசியா போகும்போது ரம்யா வச்சு ரொம்ப நடிக்காத அப்படின்ற மாதிரி எதுக்கு அப்படி ஒரு டேர்ம் சொல்லிட்டு போனாங்கன்றது வந்துட்டு தெரியல. ஸோ அது இஷ்யூன்றதை தாண்டி அவங்களுக்கு யாரை வந்துட்டு காமிக்கணும், யாரை வந்து இது பண்ணணுமோ அவங்கள மட்டும் பாயிண்ட்ஸ் கொடுத்து பூஸ்டப் பண்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகுது எல்லா வீக்கெண்ட் எபிசோட்லையும். ஸோ இதுதான் என்னோட 3 கொஸ்டின்ஸ். ஓகே. நான் திவ்யா பற்றி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. ஆட் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாருமே சொன்னோம் பார்வதியோட இன்னொரு வருஷன் மாதிரி தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப விஜய் திட்டு வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சட்டிலாக விளையாண்டாங்க. ஆக்சுவலி வந்து பார்வதி பிரஜன்னு திவ்யா அண்ட் சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு பார்வதி அண்ட் கமருதீன் கூட தான் கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கனி வெர்சஸ் இவங்க டீம் மாதிரி தான் இருந்தது. இப்போ பிரஜன் வெளியில் போனதுக்கு அப்புறமா திவ்யா வந்து நினச்சாங்க சாண்ட்ராவோட ஒன்றா இது பண்ணலாம்னு நினச்சாங்க. பட் சாண்ட்ராக்கு வந்து பிரஜன் போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து திவ்யான்ற மாதிரி சம்திங் தோணிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆக்சுவலி சாண்ட்ரா கொஞ்சம் டைம் எடுக்குது கொஞ்சம் ஹீல் ஆகுறதுக்கு. அதுக்குள்ளே திவ்யா வந்து கொஞ்சம் நார்மலாக பேசவும், இப்போ அவங்க ஹஸ்பண்ட் போயிருக்காங்கல்ல, இப்போ கண்டஸ்டன்ட் போனாலே சில பேர் ரொம்ப டல் ஆகிடுறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் சொல்லும்போது அதுவும் அவங்க 20 இயர்ஸ் ஒன்றா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, இப்போ வேறு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒன்றாவே இருந்திருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 பேருமே. இப்போ திடீர்னு வந்து சடனாக அவர் பிரிஞ்சு போனது, ஷோவில் வந்து அப்போ ஏதோ நிறையா வார்த்தைலாம் விட்டுருக்காருல்ல, நமக்கு தெரியாமல் ஏதாவது வார்த்தை பேசிட்டாரோ, அதனால தான் வெளில போயிட்டாரோன்றது கூட கன்ஃபியூஷன் கூட அவங்க இருக்கலாம்.
சாண்ட்ராக்கு. அது என்னன்னு தெரியாதனால கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திவ்யா வந்து நார்மல் ஆயிட்டாங்க டக்குன்னு. பிரசன்ட் போன உடனே. அத கூட அவங்களால ஏத்துக்க முடியாம, கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அவங்க. கொஞ்சம் கத்துறாங்க தான் சாண்ட்ரா. பட் திவ்யா எப்படின்னா, இப்ப கமருதீன் மேட்டர்ல கூட நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன். கமருதீன் வந்து திவ்யா மாதிரி ஒரு தல வந்துட்டா கஷ்டம்னு சொன்னாரு. அத திவ்யா கம்முன்னு கூட விட்டுருக்கலாம். பட் அந்த ஒரு பாயிண்ட்ட எடுத்து ஜாஸ்தி அவங்க ஏதோ கொஞ்சம் ட்ரிகர் பண்ண, அப்புறம் இவர் கொஞ்சம் ஜாஸ்தி வார்த்தைங்கள விட விட தான் பெரிய விஷயமாயி, அது வீக்கெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணாங்க. இப்போ திவ்யாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆ பார்வதி என்ன வேணா பண்றாங்க. பார்வதி வந்து ரொம்ப நெகட்டிவா பண்றாங்க. ஆனாலும் திட்டுனாலும் திட்டு வாங்கிட்டு கம்முன்னு அப்படியே கன்டின்யூ பண்றாங்க. அவங்க தானே கேம்குள்ளயே இருக்காங்க. அதனால இப்போ திவ்யாவோட இது கூட பிளான் என்னன்னா கூட, பார்வதி மாரி நம்மளுமே கத்திட்டே இருக்கலாம். இப்போ திவ்யா வந்துட்டு இப்போ சாண்ட்ரா கூட ஏன் பேச மாட்றாங்கன்னா, திவ்யாவோட பிளான் அதுதான். ஒரு வார்த்தை வந்து யாராவது தெரியாம இப்போ சொன்னாங்க தலை மேல ஏறாதுன்னு சொன்னோனே, அந்த வார்த்தை அது என்ன வார்த்தை? நான்லாம் அப்படி பேச மாட்டேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ திவ்யா எப்படின்னா, நிறைய நம்மகிட்ட ஏதாவது அக்யூசேஷன் குடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை விடும்போது, அத புடிச்சு பெருசா பேச போறாங்கன்றதுக்காக தான் சாண்ட்ரா அவாய்ட் பண்றாங்க. கமருதீன்க்கு அத அவாய்ட் பண்ண தெரியல. இந்த இடத்துல. ஸோ திவ்யாவோடது எப்படி இருக்குன்னா, இப்ப இந்த மாரி நம்ம பேசினா தான் வந்து தெரியும் போல இருக்கு. கண்டிப்பா நம்மள அழ வச்சுருவாங்க. நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க. நம்மளும் அழுதுடலாம். அது வந்து வீக்கெண்ட்ல பேசிட்டு நமக்கு வந்து திவ்யாவ ஏன் இப்படி பண்ணீங்க எல்லாரும்ன்ற மாரி கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு கொண்டு போறாங்களோ! அப்படின்ற மாரி எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து நெறைய இப்போ ரீசென்ட்டா இந்த 2 இன்சிடென்ட் சாண்ட்ரா மேட்டர் இன்னைக்கு, அன்னைக்கு வந்துட்டு கமருதீன்து. பட் இதுக்கு முன்னாடியுமே சில விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. நான் வேணா கொஞ்சம் ரீகேப் பண்ணிட்டு வேணா சொல்றேன் நானு. பட் திவ்யாவோட கேம் பிளான் வந்து எனக்கு தெரிஞ்சு இது மாரி தான் இருக்கு. யார்கிட்டயா ஏன் அவங்க கனிக்கிட்ட போ மாட்றாங்க? ஏன் விக்கல்ஸ்ட்ட போ மாட்றாங்க? எஃப்ஜே கிட்டலாம் ஏன் போ மாட்றாங்க? அவங்க அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கமருதீன், பார்வதி, அ அப்புறம் பார்வதி கூட அன்னைக்கு வந்து கமருதீன் வந்து ரம்யா ஏதோ பேசிட்டாரு. ஆமா, பேசிட்டாரு. ஆனா பார்வதி போய் "நீ ஏன் கேட்க மாட்ற? ஏன் கனி கேட்கலன்னு?" கேட்கல அவங்க. "ஏன் கனி கேட்க மாட்றீங்க? ஏன் அரோரா கேட்க மாட்றீங்க?" இவரு கமருதீன் பேசும்போதெல்லாம் ஏன் கேட்கல பாருங்க அவங்க. ஏன் பார்வதி கேட்கறாங்கன்னா, அவங்க தான் வேர்ட்ஸ் விடுவாங்க. ஸோ அத வச்சு இவங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி டார்கெட் பண்றாங்களோ? எனக்கு தெரிஞ்சு திவ்யா அடிக்கிற ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப சாண்ட்ரா, கமருதீன், பாரு அந்த மாரி தான் இருக்கே தவிர, இந்த சைட்ல யார்கிட்டயும் வரமாட்றாங்க. கைண்ட் ஆஃப் கனி கிட்டயோ, விக்கல்ஸ் கிட்டயோ, எஃப்ஜே கிட்டயோ, அரோரா கிட்டயோ அவங்ககிட்டலாம் வரமாட்றாங்க. இன்னொரு விஷயம் அப்புறம் அரோரா பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அரோராவே இன்னைக்கு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க விஜேஎஸ் கிட்ட. திவ்யா தான் நானா தான் சொல்லியிருப்பேன். இத சொல்லணும் அப்படின்ற மாதிரி திவ்யா கொஞ்சம் வந்து கான்ஃபிடன்ட் குடுக்குறதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க அரோராவே. இல்லன்னா அரோரா அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஆக்சுவலா. அதனால அரோராக்கு வந்து எப்படின்னா, இப்போ நான் நான் இதுவரைக்கும் நோட்டீஸ் பண்ணதுல வந்துட்டு, நம்ம ஒரு வீக் ஏதாவது கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா விஜய்ஸ், அடுத்த வாரம் அவங்க டவுன் தான் ஆயிருக்காங்க இதுவரைக்கும். ஆனா இதுக்கப்புறம் நல்லா நல்லா அவங்க ஆக்சுவலா கிளியரா எப்பவுமே நல்லா தான் பேசுறாங்க. ஃப்ரம் த பிகினிங் வந்து கிளியரா நல்லா பேசுறாங்க. அதுலலாம் தப்பு கிடையாது. அவங்க நல்லா தான் பேசுறாங்க. ஆனா எந்தெந்த பாயிண்ட் எப்ப கொண்டு வரணும், அது எப்படி கொண்டு வரணுன்றத வந்து அவங்க ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்களோ, டக்குன்னு எடுத்துட்டு வர மாட்றாங்களோ, இன்னைக்கு கூட திவ்யா சொல்லலனாக்கா, அருணா கொண்டு வந்திருக்க மாட்டாங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். தட்ஸ் ஆல். தேங்க் யூ. நெக்ஸ்ட் யாரு? ஹரிஷ்ணா தானே? ஹரிஷ்ணாவா? நடராஜன் சாரா? ஹரிஷ் ஹரிஷ் ஓகே, ஓகே. ஓகே நெக்ஸ்ட் நடராஜன் சார். ஓகே ஓகே ஆக்சுவலா அதான் 2 3 விஷயம் நிறைய பேசுனீங்க. நான் ஜஸ்ட் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் ரீகலெக்ட் பண்ணி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் திங் வந்து சாம் வந்தோடனே சொன்னாரு என்னையும் அபியும் இன்டைரக்டா இங்க 2 பேர் எஃப்ஜேக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அவர் எங்களை சொல்லலைனாலும் ஓகே, நான் ஜென்ரலாவும் சொல்லிக்கிறேன். இந்த ஃபயர் விடுறதுன்னு உங்களதான் இருக்குல்ல. சொன்னேன். ஓகே வெரி குட். ஸோ நோ இது எனக்கு இன்னும் சந்தோஷம். சரியா, இப்போ எஃப்ஜேக்கு ஃபயர் விடுறதோ இல்ல ஈவன் அரோராக்கு ஃபயர் விடுறதோ இல்ல யாருக்கு ஃபயர் விடுறதும் ஒரு இஷ்யூ பேஸ்டு தான். அந்த இஷ்யூல அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபயர், ஓகேவா? அது இல்லைன்னா அது தேவையில்லை, அவங்களுக்கு நார்மலா சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இதுதான் விஷயமே தவிர நாட் ஸ்பெசிஃபிக்லி எஃப்ஜேக்கு ஃபயர் விடுறதுனால எஃப்ஜே பண்ற எல்லாத்துக்கும் எஃப்ஜேக்கு ஃபயர் கிடையாது. இந்த விஷயத்துல எஃப்ஜே வாஸ் ரைட் அண்ட் அவன் வந்து கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சான், திருப்பி வெறுப்பேத்தினவங்கள திருப்பி கொடுத்தான். ஸோ அது ஓகேவா இருந்துச்சு எனக்கு பாக்குற போது. அதனால நான் எஃப்ஜேக்கு ஃபயர் விட்டேன். அதனால எஃப்ஜே பண்ண இல்ல எல்லாமே இல்ல கிடையாது. அதே நீங்க மாதிரி பார்வதி அடிக்கும் போது ஃபயர் விட்டதை பத்தி நான் எதுவுமே கேட்கல. அந்த சரி, கோட் டாஸ்க்ல வந்து ஆக்சுவலா வந்து ஓ அவன் ஷட் பண்ணிட்டு போனதுக்கு ஃபயர் விட்டது மட்டும் தான் நான் சொல்றேன். இல்ல நான் அதுக்கு ட்வீட்டும் போடல, எதுவும் பண்ணல. பட் நீ சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் யோசிக்கவே இல்லை சாம். ஆக்சுவலா இன்னைக்கு ஷோ பாக்குற வரைக்கும் அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. ஆனா அது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு ஷோ பார்த்தோன்னே நீ சொன்னது வந்து 200% ரைட். அந்த ஆங்கிள் வந்து நல்லா இருந்திருக்கும் அங்க நடந்திருந்தா. அதுதான் அந்த இன்னும் இதுவா இருந்திருக்கும். அது எஃப்ஜேக்குமே நல்லா இருந்திருக்கும். அதுதான் ஆக்சுவலா விஷயம். அதை ஐ அக்ரி. ஜெனரலா சொன்னேன். ஓகே, ஸோ அரோரா வந்து நான் பெருசா இன்னைக்கு சொல்ல போறது இல்லை, ஏன்னா ஷோ நிறைய சொல்லிடுச்சு. அதனால அவங்க கிளாரிட்டியும் ஐ
ஐ ஃபெல்ட் ஹாப்பி தட் ஐ சப்போர்ட்டட் ஹர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இன்ஸ்டன்சஸ் வேர் ஷி வாய்ஸ்ட் அவுட் அதெல்லாம் நான் வீடியோவை போட்டதாகவும் இதுவாகவும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே வி ஹவ் ஸ்டுட் பை த ரைட் பர்சன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நீ சொன்ன ஒரு பாயிண்ட் சாம், இந்த கன்சிஸ்டன்சியும் இந்த கண்டினியூட்டியும் தான் முக்கியம். அதை அவங்க பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியுமே தவிர இப்போ அவங்க நர்மதா சொல்றதையும் நான் அக்செப்ட் பண்றேன். அந்த எப்பவுமே அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. எங்கேயாவது ஒரு இடத்துல அதை வந்து அவங்க பர்சனலா அவங்க டவுன் ஆயிடுறாங்க, இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படி ஆயிடுறாங்க. அதை பண்ணாம அதை கண்டினியூஸா எடுத்துட்டு போனாங்கன்னா செம்ம. ஆனா திஸ் இஸ் த ரியல் கேம் அண்ட் த கேமர். அது கரெக்டா எல்லா இடத்துலயும் போய் ஸ்கோர் பண்றது மேட்டர் இல்ல, எங்க பண்ணணுமோ அங்க கரெக்டா பண்ணி ஸ்கோர் பண்றதுதான் கேம்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ரொம்ப பிச் பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. செம்ம. ஆனா அந்த ஆர்டிகுலேஷன், அந்த விஷுவை வந்து எதை ஹைலைட் பண்ணி சொல்லணும், எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும்ன்றதெல்லாம் கிளாஸே எடுக்கலாம் தலைவி. ஸோ செம்மையா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து இன்னைக்கு அந்த நேத்து நீங்க இன்னைக்கு காலையில ஸ்பேஸ்ல சொல்லிதான் தெரியும் அந்த ரூம்ல அந்த மாதிரி பேசினதே. ஐம் நாட் ஷூர், ஐ டென்ட் ஆக்சுவலி வாட்ச் இட். அது 1 hourலயும் வந்துச்சா இல்ல லைவ்ல நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஒரு கான்வர்சேஷன். பட் அது வந்து ரொம்ப தப்பு அவன் பேசுனது. அது வந்து அவன் அந்த மாதிரி வாய் விட்டுருக்கவே கூடாது. அப்படி இட் இஸ் மோர் தேன் அவங்க சொன்ன மாதிரி உள்ள டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். உள்ள டிஸ்கஸ் பண்றது எவ்வளோ பிரச்சனை ஆயிருக்குமோ அதை விட 200 மடங்கு அது வந்து % வந்து தப்பு இங்க பேசுனது. சோ அது வந்து இது பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து அனந்த் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, ஏன் வந்து கம்ருதீனை கேட்கல, இவனை எஃப்ஜே மட்டும் கேட்கறான், கம்ருதீன் கேட்கிறேன். எனக்கும் ஐ ஆல்சோ வாண்டர் டு டாக் அகேன்ஸ்ட் கம்ருதீன். அது கண்டிப்பா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த சம்பவம் அது இருக்கிறதுலே பெரிய சம்பவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஷீ இஸ் நாட் டூயிங். அதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும்னு நான் யூகிக்க மட்டும் தான் முடியும். இல்ல அவங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி 2 பாயிண்ட் தான் சொல்ல முடியும். பட் at the end she did not do it. அதான் ஃபேக்ட். அதை நம்ம டிஸ்அக்ரி பண்ண முடியாது. பட் ஐ திங்க் சம்வேர் ஷீ இஸ் ஸ்டில் அவங்கிட்ட பண்ணணுமா, இல்ல ஃபியரா, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்ல அதுக்கு நடுவுல இருக்க கன்ஃபியூஷனான்றது காட் நோஸ். இல்ல இது எல்லாமே ஃபேக்கா இல்ல டிராமாவான்றது அதுவும் தெரியாது நம்மளுக்கு. பட் கம்ருதீனுக்கும் அவங்களுக்கும் இருந்த ஒரு விஷயத்துல என்னன்னா, கம்ருதீன் பேசின விதம் தான் தப்பே தவிர அவன் துஷாரை பத்தி சொல்லக்கூடாதுன்னு அங்க யாருமே சொல்ல முடியாது கம்ருதீன் கிட்ட. அதுக்கு அவனுக்கு 200% ரைட்ஸ் இருக்கு. அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா வி ஆர் நாட் ஃபிட் ஃபார் த கேம்னு அர்த்தம். ஸோ அங்க நான் வந்து இவங்க கஷ்டப்பட்டது, அவன் பேசின விதம் அது ஓகே. பட் ஷீ ஷுட் அந்த இதெல்லாம் அந்த ஒரு ஃபியரு, அந்த துஷார்னா அழுது அதெல்லாம் வந்து தேவையில்லாத அணி. அதெல்லாம் அவங்க பிரேக் பண்ணிட்டு மேல வந்தாதான் அவங்க வர முடியுமே தவிர ஷீ காண்ட் எனிவேர். அங்க வந்து கம்ருதீன் மேல அதை சொன்னதுக்கு தப்பே கிடையாது. கம்ருதீன் அவன் பிரேக் பண்ணதான் நினைப்பான். அவன் அதுக்கும் ரொம்ப எல்லாம் தப்பான வேர்ட்ஸும் எதுவும் யூஸ் பண்ணிலாம் பிரேக் பண்ணல. நார்மலா ஒரு பிளேயர் யூஸ் பண்ற மாதிரி பாரு அளவுக்கு he will அந்த கான்வர்சேஷன்ல he did not go down. இது அவங்களை எமோஷனலா பிரேக் பண்ணணும்னு நினைச்சான், அது தப்பு. பட் அந்த வேர்டு யூசேஜ் எல்லாம் தப்பு இல்லை. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா he can say I played the game at the end. அதுல வந்து இவங்களுக்கு ஃபேவரா வர போகாமறதுக்கு சான்ஸும் இருக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வை ஷி ஃபெல்ட் லைக் அதை பெரிய எடுத்துட்டு போகணுமான்னு. பட் ஐ திங்க் ஷி வில் சம்வேர் அந்த ஒரு கேம் நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்தா செம்மையா இருக்கும். ஸோ இதுதான் அவர் பேசுனதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம டிபேட்டா போற போது நான் அந்த சாண்ட்ரா இஷ்யூவை பத்தி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். மத்தவங்க யாராவது ஜெனரல் பாயிண்ட்ஸ் வச்ச அப்புறம் நம்ம அந்த டிபேட் குள்ள போகலாம். ஓகே நடராஜன் பேசிட்டோம், அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசிட்டோம். ஓகேங்களா, நடராஜன் சார் பேசுறீங்க. இதுல ஓகே, நான் இந்த முதல்ல ஆரோரா பத்தி இந்த பர்ஃபார்மன்ஸோ இன்னைக்கு நடந்ததை பத்தியோ ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு சில பேர் வந்து இன்டர்வியூல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ட்ரைனிங் நல்லா கொடுப்பாங்க, பட் அந்த ஜாப் எக்ஸிகியூஷன்ல வந்து பூரா இருக்கும். அது எல்லாருக்குமே வேலையிலேயே நம்ம பார்ப்போம், இவன் இன்டர்வியூல நல்லா பண்ணாம்பா, ஆனா வந்து அங்க வந்து வேலை செய்யும் போது சரியா பண்ணலப்பான்னு. அதனால இவங்க வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசுறதுக்கு அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸோ ஆர்டிகுலேஷனோ எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் இதை வந்து அவங்க வந்து உள்ள பிக் பாஸ் ஹவுஸ்ல அந்த 5 நாள் லாஸ்ட் 5 daysல இந்த கோர்ட் சீன் முடிஞ்சு வெளியில அவங்க வந்தாங்க. அந்த ரூம்ல போயிட்டு நீ எப்படிப்பா கேட்ட அந்த 10 பாயிண்ட், நீ 10 பாயிண்ட் சொன்னா ஆதிரியோட கேரியரே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விக்கலும் நீயும் சேர்ந்து ஒரு அழுகுனி ஆட்டம் ஆடி ஆதிரியை தோக்க வச்சுட்டியே அப்படின்னு கேட்டாங்களா? அது விஜய் சேதுபதி தானே கேட்டார் ஆக்சுவலா. இவங்க யாருமே கேட்கலையே. இவங்க கேட்டது எஃப்ஜேட்ட கேட்டது ஒரு பாயிண்ட் தான்.
அந்த 10 பாயிண்ட் என்னப்பா நீ சொன்னையே சொல்லுன்னு கேட்டாங்க. அது கேட்டுட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் ஆதிரியோட ஃப்ரெண்டா போயிட்டான். இவங்க 3 பேரும் பெட்ல உட்கார்ந்து இருந்தாங்க ஆக்சுவலா. அப்போ வந்து எப்படி வந்து இந்த கான்ட்ரடிக்ஷன், அவன் ஆதிரை கேட்டது, ஆதிரையும் அரோராவும் இவனை கன்ஃபரண்ட் பண்ணும்போது அவன் வந்து கரெக்டா ஒரு பதில் சொல்லாம மழுப்பிட்டு ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் சொன்னான். அந்த ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அது இது ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவேன்னு எனக்கும் தெரியும்னு சொன்னான் ஆதிரை. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு இவங்க ஃப்ரெண்டா போயிட்டு அவன் எந்த ஒரு பாயிண்ட சொன்னானோ அதை திருப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஆக்சுவலா. அது ஆதிரைட்ட. அதுதான் சாமும் முதல்ல சொன்னாரு, அந்த கன்சிஸ்டன்ட் அந்த இது இல்லாம அது இதுவா இருக்கே, வேற மாதிரி இருக்கே, ஆதிரை வந்து ஃப்ரெண்டானது வந்து கான்ட்ரடிக்ஷனா இருக்கே அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலா. அது மாதிரி அது பண்ண போது இந்த எஃப்ஜே, ஆதிரை, அரோரா இவங்க 3 பேரும் இருந்தாங்க. அப்ப காம்ப்ரமைஸ் ஆன மாதிரிதான் இருந்தாங்க. அந்த காம்ப்ரமைஸ் மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருந்த மாதிரி இருந்த பாயிண்ட இங்க வந்துட்டு இப்போ வந்து சபையில வந்து போட்டு உடைக்கிற மாதிரி உடைக்கிறாங்க. அது பாராட்டும் கிடைக்குது. ஆக்சுவலா வந்து ஆரோரா ஹஸ் கான் இன்டு த குட் புக்ஸ் ஆஃப் மேக்கர்ஸ். அந்த மேக்கர்ஸ்க்கு என்னெல்லாம் பாயிண்ட் எடுத்து கொடுக்கணுமோ அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்து நல்லா ஒரு மாதிரி இந்த ஸ்கோரிங் மாதிரி பண்றதுக்கு பண்றாங்க. அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸோ ஆர்டிகுலேஷனோ எக்ஸலண்ட், கிரேட் ஆக்சுவலா. பட் எக்ஸிகியூஷன் வரும்போது இப்போ ஆதிரை நீங்க பாத்தீங்கன்னா கானா வினோதை எடுத்து அடிக்கும் போது எக்ஸிகியூஷன் நல்லா இருக்கு, பட் ஸ்ட்ராட்டஜியோ பிளானிங்கோ அவ்வளவு கரெக்டா இல்ல, கிளம்சியா முடிஞ்சு போயிடுது. இவங்களுக்கு வந்து ஆர்டிகுலேஷன் இது பிளானிங் எல்லாமே கரெக்டா இருக்கு, பட் எக்ஸிகியூஷன் இப்போ கமருதீன் கூட நேர கான்ஃபரன்ஸ் பண்ண முடிஞ்சுதா அவனால தனியா 4-5 நாள்ல வந்து நீ ஆடும்போது அரோராவால கமருதீனுக்கு எதிராக நின்று பேச முடிஞ்சுதா? முடியல. அவனோட காம்ப்ரமைஸ்ல தான் போற நீ. அதே மாதிரி எஃப்ஜேடியும் காம்ப்ரமைஸ் மாதிரி தான் போற அந்த 4-5 நாள். கடைசியா வந்து அந்த இது அந்த இதுல எஃப்ஜே இவர்கிட்ட நேர பிரின்சிபல்கிட்ட கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது, அதாவது வீக்கெண்ட் எபிசோட்ல டக்குன்னு பூந்துட்டு சரி பண்ணிடுற. இந்த வாட்டி மெயினா அமித் அடி வாங்கினதுக்கே காரணம் ஹெட் மாஸ்டரா சரியா பண்ணலங்கிறதுக்கு இந்த எபிசோட்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஆரம்பிச்சது வந்து ஆரோரா தான். ஆரோராக்கு வந்து அமித் மேல ஆரோராக்கும் எஃப்ஜேக்கும் ஏதோ ஒரு கோபம். அந்த ஹோட்டல் டாஸ்க்ல இருந்து பார்த்தா ஏதோ ஒண்ணு இவங்க மாட்டி விட்டுட்டே இருக்காங்க, விஜேட்ட எல்லாத்தையுமே மாட்டி விட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அது மாட்டி விட்டுட்டு இருக்கும் போது அதே மாதிரி இந்த வாட்டி இந்த வீக்ல வந்து அமித் சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு போனோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுபிக்ஷால இருந்து எல்லாரையும் ஒரு கேதர் பண்ணிட்டு போறாங்க. அதனால இதை ஒரு பாயிண்டா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்களும் கொண்டு வராங்க. இப்போ அவங்களோட மேக்கர்ஸோட இது என்னன்னா டீமை உடைச்சு விடணும், எல்லாரும் தனியா பிரிஞ்சு போகணும், அமித் வந்து பார்வதிட்டே இருந்து பிரிஞ்சு போகணும், அந்த மாதிரி வந்து எல்லாரும் தனித்தனியா கேமை விளையாடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் உள்ள வந்து ஆரோரா பண்ணும்போது அது அவங்களுக்கு சௌரியமா இருக்கு. அதனால வந்து இப்போ நான் சொல்ல வருது, ஆரோரா இஸ் வெரி குட் இன் ஆர்டிகுலேஷன், ஷீ இஸ் இன் த குட் புக்ஸ் ஆஃப் மேக்கர்ஸ், ஷீ இஸ் குட் இன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆர்டிகுலேஷன். பட் அந்த வீக்ல 4 நாள் ஆடும்போது அவங்க வந்து எப்ப வந்து கமருதீன்டையோ எஃப்ஜேட்டையோ டைரக்டா கன்ஃபரன்ட் பண்ணி கானா வினோத்டையோ டைரக்டா கன்ஃபரன்ட் பண்ணி பேசி அப்படி விளையாடினாதான் வந்து அவங்க வந்து நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போக முடியுங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஆக்சுவலா. ரெண்டாவது வந்து சாண்ட்ராக்கும் has got no points against இது அகேன்ஸ்ட் திவ்யா. ஒரு சிம்பதி கேம் மாதிரி ஒண்ணு விளையாடுறாங்க. கரெக்டா வந்து திவ்யாட்ட வந்து நீ என்ன காரணம் உன் மேல கோபமா இருக்கிறதுன்னு சொல்லவே முடியாது, அது அவங்களால சொல்ல முடியாதுங்கிறதுனால ஏதோ ஒண்ணு சொல்லி மழுப்பிட்டு போறாங்க. அது வந்து அவங்க வந்து ஏதோ ஒண்ணுத்த பிலீவ் பண்றாங்க, இதனாலதான் பிரஜன் வெளியில போனா ஏதோ இவங்க வந்து கனிகிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு இதுல அவங்க ஒரு தாட் ப்ராசஸ், தப்பான தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க, அதுல ஃபுல்லி கன்வின்ஸ்டா இருக்காங்க. அவங்க அதுல இருந்து என்னைக்கு வந்து வெளியில வராங்களோ, அவங்களோட அந்த மைண்ட் இதுல இருந்து என்னைக்கு வெளியில வராங்களோ, அது அவங்க பர்பஸா பண்றாங்களா இல்லாட்டா சிச்சுவேஷன் உள்ள இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு காட்டிட்டது. இது வெளியில வந்துட்டு அவங்க வந்து திவ்யா கூட ஒரு இது பண்ணிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கன்ஃபரன்ட் பண்ணிட்டோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோ திருப்பி வராங்களோ அப்பதான் அவங்க வந்து விளையாட முடியும். இல்லாட்டா வந்து கேம் இஸ் நாட் தேர், இதையே நினைச்சிட்டு அவங்க சுத்திட்டு இருப்பாங்க, தப்பா போயிடும். தீஸ் ஆர் தி 2 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி. ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் எடுத்துக்கிறேன். அங்க அரோரா ஏன் கேட்கல அந்த பெட்ரூம்ல அந்த கன்வர்சேஷன்ல அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஜே வந்து மழுப்பி அவன் வந்து வேற இந்த மாதிரி அவங்களுக்கு தப்பா போகும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுலதான் சொன்னான்.
இங்க இப்ப விஜேஸ் கிட்ட கேட்கும்போது வேற ஒண்ணு ஏதோ ஒன்று சொன்னானே. எதுக்கு எதுக்கு அந்த மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணணுன்றதுக்கு மாத்தி சொன்னான். ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷனை பிடிச்சி தான் அரோரா வந்து அந்த இடத்துல திரும்பி உட்கார்ந்துருக்கும் போது டிஸ்கஷன் வரும். அப்போ திவ்யா அப்புறம் ஆதிரை இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ஸோ சாம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிக்கலாம்.